ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4 4 திருமொழி நிறைவு பாசுரம் 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். மானசீகமாக நாம் திருக்கோட்டியூரில் தான் காத்திருக்கிறோம். கடந்த 10 பாசுரங்களாக திருக்கோட்டியூர்ல வாழக்கூடிய பாகவதர்கள் அடியார்கள் அவளுடைய பிரபாவத்தை நன்கு அனுபவித்தோம். அனுபவித்ததே பெரிய பலன். அத்தோடு ஒரு பலனும் இருக்கான். பெரியாழ்வார் பாடுகிறார். என்னவென்று இந்த பாசுரத்திலே காண்போம். நிறைவு பாசுரம். சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவைமன் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடீகேசனுக்கு ஆளரே. சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவைமன் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடீகேசனுக்கு ஆளரே. இப்போ இந்த பதிகத்தின் சாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டுல முதல் 2 அடிகளிலே காட்டுகிறார் பெரியாழ்வார். என்னன்னா, திருக்கோட்டியூர்ல வாழக்கூடிய எம்பெருமான், அந்த திவ்ய தேசம், அதன் பெருமையும் இந்த பதிகத்துல வந்திருக்கு. அதான் சீத நீர் புடைசூழ். சீதனா குளிர்ந்தன்னு அர்த்தம். சீத நீர்னா குளிர்ச்சியான நீர். புடைசூழ், புடைனா எல்லைன்னு அர்த்தம். புடைசூழ்னா சுத்தி எல்லா எல்லைகளிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய. சீதநீர் புடைசூழ்னா குளிர்ந்த ஜலம் திருக்கோட்டியூர் முழுக்க, அந்த ஊரின் எல்லை முழுக்க சூழ்ந்திருக்கிறதாம். அதாவது என்னன்னா, உலகியல் வாழ்க்கையில பலவிதமான வெப்பங்களோடு நாம வரும்போது திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா அந்த குளிர்ந்த நீர்நிலைகள் இருக்கே, அது நம்ம உடம்பு மட்டும் இல்ல, உள்ளத்தையும் குளிர்வித்து விடும். மனசு வெந்து போய் நொந்து போய் வந்தேன்னு சொல்றோம் பாருங்க. சீத நீர் புடைசூழ். சீதனா குளிர்ந்த, அந்த குளிர்ச்சியான நீர் திருக்கோட்டியூரை சூழ்ந்திருந்து உள்ளத்தை குளிர்வித்து விடும். அப்படிப்பட்ட செழுங்கழனி உடை. கழனினா வயல், செழும்னா செழிப்பான. செழும் கழனி உடை, செழிப்பான வயல்கள் இருக்கு. அதாவது திருக்கோட்டியூர்ல பார்த்தா நிறைய நீர்வளம் இருப்பதாலே வயல்கள் நல்லா விவசாயம் செழித்து பயிர்கள் நல்லா விளைஞ்சிருக்கான். ஆம், சம்பிரதாயத்துல பயிர் விளைச்சல்னா சரணாகதர்கள் நிறைய விளைஞ்சுட்டான்னு அர்த்தம். பகவானுடைய அருள் என்பது மழை, அது நம்ம மீது பாஞ்சுதுன்னா சரணாகதர்கள் என்னும் பயிர்கள் நன்றாக முளைப்பார்கள். அதனால ஊர்ல சீதநீர் புடைசூழ்னு சொன்னா சம்சார தாபங்களை அந்த ஊர் குளிர்விக்கிறதுன்னு அர்த்தம். செழும் கழனி உடை, செழிப்பான வயல்கள் இருக்குன்னா சரணாகதர்கள் நிறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் தான் திருக்கோட்டியூர். சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர். குளிர்ந்த நீர்நிலைகளால் சூழப்பட்டு செழிப்பான வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருக்கோட்டியூர். அந்த பெருமாளுடைய அடியார்களை புகழ்வதும் இந்த பதிகத்தில் இருக்கு. அவருக்கு கைங்கரியம் பண்ணாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழக்கூடியவர்கள் நாஸ்திகர்கள், இவர்களை நிந்தனை செய்வதும் இந்த பதிகத்தில் இருக்கு. அதனால 2ஐயும் சம்மரைஸ் பண்றார் பெரியாழ்வார். ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும். இந்த பதிகத்துல பாருங்கோ, அந்த ஆதியான் பெருமாள் இருக்காரே, அடியாரையும் அவருடைய அடியார்களை புகழ்ந்தும் பாடினார். அடிமை இன்றி, பெருமாளுக்கு அடிமை செய்ய மாட்டேன், நான் சுதந்திரமானவன், இஷ்டப்படி வாழ்வேன்னு திரிவாரையும். பாருங்க, அது அழகான வார்த்தை. பெருமாளே கத்தின்னு இருக்கிறவா அந்த ஒரு நிலையில நிலைத்திருப்பாளாம். பெருமாளுக்கு அடிமை இல்லைன்னு சொல்றவன் திரிவார். பல இடங்களுக்கு போவான். ஏன்னா ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவர் ஆவார். பெருமாள்னு இருந்தா ஒரு வழியில வாழ்ந்துட்டு இருப்போம். அதான் சொல்றாளே, நல்லவனுக்கு ஒரு வழி, கெட்டவனுக்கு பல வழி. அடியாரையும் அடிமையின்றி பல விதங்களில் திரிவாரையும். அதனால பக்தர்களை கொண்டாடியும் பாடியிருக்கார். அதே சமயம் பக்தி இல்லாதவர்களை நிந்தன பண்ணியும் பாடியிருக்கிறார். ஆனா இந்த பாட்டுல என்ன விசேஷம்னா, ஆதியான்கிற வார்த்தை போடுறார். பெருமாளை சொல்றதுக்கு எவ்வளவோ வார்த்தை இருக்கு. இதுக்கு ஆதியான்னு சொல்லணும்னா, ஆதினா இந்த உலகத்துக்கு ஆதி காரணம், ஆதி மூலம், காரண பொருள்னு அர்த்தம். அதாவது பெருமாள் தான் என்ன பண்ணாரா, நாமெல்லாம் பிரளய காலத்துல ஒரு சரீரம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் வெறும் ஜீவாத்மா ஜடப்பொருள் போல நாமெல்லாம் கடந்தோம். பெருமாள் நம்ம மீது கருணை கொண்டு, ஐயோ பாவம் இதுகள்லாம் இப்படி கிடக்கிறதே, இப்படியே இருந்தா இதுகளால பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி மோட்சம் வர முடியாதே, பரம கருணையோடு
கட்டாட்சம் பண்ணி நமக்கு ஒரு உடம்பை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், சாஸ்திரங்களை கொடுத்தான், ரிஷிகளை கொடுத்தான், ஆதி காரணமாக இருந்து இத்தனையும் நம்ம கொடுத்தமாம எல்லாத்தையும் ஏன் கொடுத்தான்னா இதை கொஞ்சம் நல்ல விதமாக பயன்படுத்தி ஒரு பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ணி நாமெல்லாம் மோட்சம் வரணுங்கிறதுக்காக இத்தனையும் கொடுத்தான்னா அவன்கிட்டேருந்து எல்லாம் வாங்கி வச்சுண்டு ஆனால் அதை அவனுக்கு கைங்கரியத்துக்கு பயன்படுத்தாம எதுக்கோ பயன்படுத்தினா நம்மை போல துரோகிகள் இருப்பாளா? ஒரு முதலாளிகிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஒரு நாள் கூட அவரோட ஆஃபீஸில் போய் வேலை பார்க்காம என் காரியத்தையே பார்த்துட்டு இருந்தா அது நியாயமா? அதனால தான் இந்த பாட்டில் ஆதியான் அடியாரையும், அவன் ஆதியான்னு யார் புரிஞ்சுட்டாளோ அவ அடியாரா வந்துடுறா, புரிஞ்சுக்காதவா அடிமையின்றி திரிவாரையும் இப்படியே திரிஞ்சுட்டும் இருக்கா. அதனால அவனை வணங்குவோரை கொண்டாடி வணங்காதவரை நிந்தித்து இந்த பதிகத்தை அமைச்சார். அதனால குளிர்ந்த நீர்நிலைகள் சூழ்ந்த செழுமையான வயல்கள் நிறைந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் அவன்தான் ஆதி. அவனை வழிபடும் அடியாரை கொண்டாடி வழிபடாத சிலர் திரிவோர் அவர்களை நிந்தித்து இந்த பதிகத்தை பாடினவர் யாருன்னா 3வது அடி கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல். இதை பாடினவர் விட்டு சித்தன் விஷ்ணு சித்தர். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? குளிர் புதுவை மண். புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர். குளிர் புதுவை, ஸ்ரீவில்லிபுத்தூரும் குளிர்ச்சியா இருக்கான், ஏன்னா அதுவும் சம்சார தாபங்களை போக்க வல்லது இல்லையா. குளிர் புதுவை, குளிர்ச்சியான ஸ்ரீவில்லிபுத்தூர். மண்ணுன்னா தலைவர், அந்த ஊருக்கே தலைவர். குளிர் புதுவை மண் விட்டு சித்தன், குளிர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் விசேஷனம் இருக்கு. கோதில் பட்டர்பிரான். அவருக்கு பட்டர்பிரான்னு ஒரு திருநாமம் உண்டு. வேதங்கள்ல அவ்வளவு தூரம் பாண்டித்யம் பெற்றவர்னு. கோதில்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. நம்முடைய மைண்ட் என்ன யோசிக்குமா, இது என்னடா இது பெரியாழ்வார் என்னமோ பக்தி இல்லாதவாள்லாம் நிந்தனை பண்ணிட்டு இருக்கார், அவர் எப்படி நிந்தனை பண்ணலாம்? நம்ம உடனே அடுத்து என்ன கேள்வி கேட்போம்னா, ஆழ்வாரை கேட்கப்படாதுதான், நமக்கு தான் நாக்கில் நரம்பே கிடையாது, அவர் என்ன ஒழுங்கா, அவர் பெரிய பக்தரா, அவர் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாமான்னு கேட்டுடுவோம். நீங்க அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தோஷம் இல்லாதவர் பெரியாழ்வார். நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அறிவுரை சொல்ல, பக்தியில ஈடுபடாதவாளை நிந்திக்க எல்லா உரிமையும் அதிகாரமும் உள்ளவர். அதுதான் கோதில். கோதுனா குற்றம்னு அர்த்தம். கோதில்னா ஒரு குற்றம் இல்லாதவர். தாராளமாக யாரெல்லாம் பக்தியில ஈடுபடலையோ அவர்களை நிந்திக்கிறதுக்கான அதிகாரமும் தகுதியும் உரிமையும் உள்ளவர், குற்றம் இல்லாதவர். அதான் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல். குற்றமில்லாத பட்டர்பிரான், குளிர்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவர் விட்டு சித்தர் பெரியாழ்வார் சொல். அவர் பாடியது. இந்த 10 பாட்டையும் ஏதமின்றி உரைப்பவர். அங்க பாருங்க, அழகா ஒரு வார்த்தை போட்டார். ஏதம்னாலும் குற்றம்னு அர்த்தம். ஏதமின்றி உரைப்பவர். இந்த 10 பாட்டை சேவிக்கும் போது குற்றம் இல்லாம சேவிக்கணுமா? என்ன குற்றம்னா எழுத்து பிழை இல்லாம சேவிக்கணும், அது ஒரு புறம். அந்த குற்றம் சொல்லலையா, நாமளும் மனசுல நினைக்கும் போது எதுக்கு பெரியாழ்வார் இப்படி எல்லாம் திட்டணும், நிந்தனை பண்ணணும்? ஏன்னா இதுல சில வார்த்தைகள் இருக்கு. யாரெல்லாம் பக்தியில ஈடுபடலையோ அவன் சாப்பிட்ற உணவை தவிர்த்து அவன் வாயில புல்லை திணிமினே அப்படின்லாம் இருக்குன்னா, ஒரு நண்பரே என்கிட்ட கேட்டார், என்ன பெரியாழ்வார் இப்படி எல்லாம் படிட்டாரே, இப்படி நினைச்சுட்டா அது குற்றமா? நாம ஒரு தப்பு பண்ணா நம்ம அப்பா அம்மா நம்மளை கண்டிக்க மாட்டாளா? நம்ம வாத்தியார் நம்மளை கண்டிக்க மாட்டாரா? நம்முடைய ஆச்சாரியன் கண்டிக்க மாட்டாரா? ஒரு குழந்தை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்களோ ஆசிரியரோ திட்டினா அதை யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டா. அதுதான் அக்கறை. அதனால பெரியாழ்வார் பக்தி இல்லாதவாளை நிந்தனை பண்ணாலும் அது ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய கேர், அஃபெக்ஷன், கன்சர்ன் அப்படின்னு புரிந்து கொண்டு சேவிச்சால் குற்றமில்லாம சேவிக்கிறோன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இவர் ஏன் இப்படி நிந்தனை பண்ணார் அப்படின்னு அதையே பேசிட்டு இருந்தா குற்றத்தோடு சேவிக்கிறோன்னு அர்த்தம். குற்றத்தோடு சேவிச்சா பலன் கிடைக்காது. அதனால ஏதமின்றி உரைப்பவர். குற்றமில்லாமல் பெரியாழ்வார் திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பெரியாழ்வார் திருவுள்ளத்தை புரிஞ்சு இந்த 10 பாசுரத்தை சேவிக்கணும். அப்படி சேவிச்சோம்னா இருடி கேசனுக்கு ஆளரே. பெருமாளுக்கு ஆள்னா அடிமைன்னு அர்த்தம். நீ வச்ச ஆளான்னு கேட்குறோம் பாருங்க. ஆளரே பெருமாளுக்கு அடிமை ஆயிடுவா. எந்த பெருமாள்? இருடி கேசன். சான்ஸ்கிரிட்ல ஹிருஷிகேசன் பா. ஹிருஷிகம்னா புலன்கள். ஹிருஷிகேசன்னா நம் புலன்களை எல்லாம் வசப்படுத்துபவன். நமக்கு பிரச்சனையே என்ன? புலன்கள் அங்கங்கன்னு இழுத்துன்னு போறதுனால தானே பெருமாள்கிட்ட ஈடுபடாம இருக்கும். இருடி கேசன் நம்ம புலன்களை இழுத்து பிடிச்சு நம்மளை பெருமாளை அடிமையாக்கிடுவார். அதனாலதான் வெறும் பெருமாளுக்குன்னு சொல்லல, இருடி கேசனுக்கு ஆளரே. நம் புலன்களை எல்லாம் இழுத்து பிடிச்சு வளைச்சு வைக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அடிமையாகி எப்போதும் கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்கும். திருக்கோட்டியூர் பாகவதர்கள் பெரியாழ்வார் எப்படி கொண்டாடினாரோ அது போல நமக்கும் பக்தி என்பது ஏற்பட்டு பெருமாளுக்கு அடிமையாகும். அதுதான் இதுக்கு பலன். வேற பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும் சொல்லல. அதை விட பெரிய பதவி, பெருமாளுக்கு அடிமைங்கிற பெரிய பதவி 10 பாட்டை சேவிக்கிறவாளுக்கு கிடைக்கும். இதான் பாட்டின் மொத்த திரண்ட பொருள். குளிர்ந்த நீர்நிலைகளால் சூழப்பட்ட
செழுமையான வயல்கள் நிறைந்த திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துல காரண பொருளா இருக்கக்கூடிய பெருமாளின் அடியார்களை கொண்டாடியும் அவருக்கு அடிமை செய்யாம திரிவோரை நிந்தனை செய்தும் குற்றமில்லாத பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த விட்டு சித்தர் பாடிய பாசுரங்கள். இதை குற்றமில்லாமல் சொல்பவர்கள் புலன்களை வெல்ல வல்ல எம்பெருமானுக்கு அடிமைகளாக ஆவார்கள். சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடீகேசனுக்கு ஆளரே. சீதநீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர் இருடீகேசனுக்கு ஆளரே. திருக்கோட்டியூர் திவ்ய தேசம் is surrounded by cool water bodies and lush paddy fields. The Lord, who is the cause for all the universe, resides in that Divya Desam. Periyalvar of Srivilliputtooru has praised the devotees of the Lord and also criticized the people who don't serve that Lord. Those who chant these verses without any defect in their minds will become servants of லார்ட் ரிஷிகேஷா என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இத்தோடு திருக்கோட்டியூர் வைபவமாக பெரியாழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசுரங்கள் அதன் அனுபவத்தை நிறைவு செய்து விட்டோம். இனி 4ஆம் பத்து 5ஆம் திருமொழியை நோக்கி பயணிப்போம். 5ஆம் திருமொழியின் கருத்து என்ன? அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சீத நீர் புடைசூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் சொல் ஏதம் என்றுரைப்பவர்கள் இருடீகேசனுக்கு ஆளரே. இருடீகேசனுக்கு ஆளரே.